கரூரில் செத்து போனாங்களே ஒரு 40 பேர். இந்த 40 பேரை கூட்டி கொண்டு போய் கொன்னது யார்? இந்த 40 பேரோட சாவுக்கு காரணம் யார்? இந்த 40 பேரோட உசுரும் யாரால அநியாயமா பறிபோச்சு? அப்பேற்பட்ட ஒரு ஆளை நாங்கள் காப்பாற்றியே தீருவோம். இன்னும் எவ்வளவு பேர் வேணாலும் சாவட்டும், அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. எங்கள் அண்ணன் மேலே எந்த ஒரு பழியும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னமும் அந்த இடத்துல எங்கள் அண்ணன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணனோட ரசிகர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அண்ணனுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த நண்பர்கள்லாம் பாதியிலேருந்து ஓடி வந்திருக்காங்க. இப்போ அண்ணாமலை இலங்கையிலேருந்து பாதியிலேருந்து ரத்து பண்ணிட்டு வந்து அவசரமாக ஒரு பேட்டி எங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். அண்ணன் சொல்கிறாருப்பா, நான் அவரோட தான் நிற்பேன். அவர் மேலே எந்த ஒரு இவங்க பேசுறது எல்லாமே அபாண்டமான குற்றச்சாட்டு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது முழுக்க அரசோட தப்பு அப்படின்னு சொல்லி போலீஸ் மேலே சந்தேகப்படுறாரு, கவர்மெண்ட் மேலே சந்தேகப்படுறாரு, இன்னும் பல பேர் நிறையா. உண்மையிலே இந்த 40 பேரோட ஆன்மா விஜய் அண்ணனை மன்னிச்சாலும் மன்னிக்கலாம். ஆனால் இந்த விஜய் அண்ணனுக்காக பக்கத்தில் உட்கார்ந்து புரண்டுக்கிட்டு இருக்காங்க பற்றியலா, அவங்கள மட்டும் மன்னிக்கவே மன்னிக்காது சார். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 40 பேரோட அந்த மரணத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வந்துடணும்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 40 பேரோட மரணம் அவங்களுக்கு பெருசாக படலை. இந்த விஜய்ன்ற அந்த ஒருத்தரோட அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜ் அதில் எந்த விதமான ஒரு அசிங்கமும் வந்துடக்கூடாது. அந்த இமேஜை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது எப்படியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து அந்த இமேஜை கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. எங்கள் அண்ணன் மேலே எந்த ஒரு கல்லையும் யாரையும் எரிய விட மாட்டோம். இந்த 40 உசுறு போனால் போயிட்டு போகுது, அது தியாகம். அதுக்காக எங்கள் அண்ணனை வந்து ஆளுக்கு பிடிச்ச அழகு பார்ப்பியலா அப்படின்னு சொல்லி விஜயை பாதுகாக்கிறதுக்காக, அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய லாபியே நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கூப்பி. தன்னை நம்பி வந்தவங்களையே காப்பாற்ற முடியாதவன் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய காமெடி இல்லை? இப்போ அட்லீஸ்ட் காப்பாற்ற முடியலைன்னாலும் பரவாயில்ல, நடந்துருச்சு. நம்ம ஒன்று சூப்பர் மேனோ ஸ்பைடர் மேனோ இந்த படத்தில் வர்ற மாதிரி பறந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கு, உள்ள உறுத்தும்ல. ஆனால் 40 பேரை போட்டு தள்ளதுக்கப்புறமா, ஆக்சுவலி இது போட்டு தள்ளுறது தான், 40 பேரை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமும் மனுஷன் கண்ணு மாதிரி நிற்கிறாப்புல, அசைறதே இல்லையே. இதில் வேற மனுஷன் அவர் பயங்கரமாக அழுதாரு, பயங்கரமாக ஃபீல் பண்ணார். அவர் வீட்லேயே விழுந்துச்சு, எனக்கு புரியலை. எவன் வீட்லேயே விழுந்ததுக்கு அவர் ஃபீல் பண்ணவர் தான் உடனே ஃபீல் பண்ணுறதா இருந்தால் கூட பனையூரில் போய் படுத்துக்கிட்டே தான் ஃபீல் பண்ணுவாப்புலையா, வேற எங்கேயும் ஃபீல் பண்ண மாட்டாப்புல, ஃபீலிங் வராது. ஓகே, இப்போது இந்த விஷயத்தை அப்படியே அந்த 40 பேர் விழுந்ததுக்கு காரணம், இந்த உசுறு போனதுக்கு காரணம் கவர்மெண்ட்டு தான். விஜய் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய குரூப்பு, ஒரு அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இறக்கி விட்டுருக்கதாக வந்து ஒரு தகவல். அதான் என்னென்னா, மக்கள் மனசை பேசிக்கிட்டே இருந்தோன்னா மாற்றிடலாம், ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம். ஒரு லெவலுக்கு மேலே நம்ம மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துடுவாங்க. உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தவங்க பல பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தனுக்கு கூட சுய கட்டுப்பாடு அப்படின்றது கிடையவே கிடையாது. எப்பயுமே என்ன ஆகும், ஒரு பெரிய கூட்டம், இப்போ ஐயா எடப்பாடியார் அதே இடத்துல கூடியிருக்காரு, பண்ணியிருந்திருக்காரு.
அந்த இடத்துக்கு வேற 140 போலீஸ் தான் போட்டிருக்காங்க. அவர் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, பேசுனதும் தெரியாது, அவரையே தெரியாது. கரூர்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஆனா வந்தார், பேசினார், போயிட்டார். இவரும் வந்து 500 பேர் போட்டிருக்காங்க. அது அரசியல் கட்சி, இது பால்வாடி. அவ்வளவுதான். ஒருத்தன் கூட அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு, அவரும் எவ்வளவோ சொல்லியிருக்கார், பேச்சுக்கு கட்டுப்பட்டு எங்கேயுமே எதையுமே ஃபாலோ பண்ணல. அதாவது எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கு காவல்துறை. ஐயா வராதீங்க. அதான் வராதீங்க இந்த சென்ஸ் ஸ்லோவா வராதீங்க, கொஞ்சம் வேகமா வாங்க. காதுலயே வாங்க மாட்டேன்ட்டாங்க. வந்தவங்கள ஒரு 50 மீட்டர் 60 மீட்டருக்கு முன்னாடியே இங்கேயே நில்லுங்க சார், அங்கே போவாதீங்க, அங்கே ஏற்கனவே நிலைமை சரியில்லை. அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் கூட காதுல வாங்கல. அது மட்டும் இல்லாம இந்த ரூல்ஸ்னு ஒன்று எதுக்கு போகிறேன் இப்போ பேசுகிறாங்கல்ல, காவல்துறை ஒழுங்காக செய்யலை, காவல்துறை கண்ட்ரோல் எடுக்கலை, காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்கல. ரூல்ஸ்னு ஒன்று எதுக்கு போகிறேன்? அதை ஃபாலோ பண்ணணும் சார். ஃபாலோ பண்ணாதான் பிரச்சனை இல்லாமல் இருக்கு. ஒரு ரூல்ஸை கூட ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. போகிற இடத்துல எல்லாத்தையும் சாலி அந்த குரங்கு அன்கண்ட்ரோலபுளாக சேட்டை பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுறாங்க இவங்க மாட்டுக்கு இஷ்டத்துக்கு. இவங்களால வந்த வேண ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, அதை சொல்லணும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ளுக்குள்ள அவ்வளோ பேர் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 20 ஆம்புலன்ஸ் ஸ்டாண்ட் பையில் இருந்திருக்கு. அந்த 20 ஆம்புலன்ஸ் உள்ள போக முடியாத அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்லு? நீங்க எங்க தலைவரோட இதை கலைக்க பார்க்குறியா? இந்த ஆம்புலன்ஸை விட்டு எங்க தலைவரை வந்து ஆட்டலான்னு பார்க்குறியா? செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி தான் 20 ஆம்புலன்ஸையும் உள்ள விட்டுருக்காங்க. நிறைய சொல்றாங்க. அங்கே கூட இருந்து பார்த்தவங்க நிறைய பேர் மிதிப்பட்டு ரணப்பட்டு செத்து போயிருக்காங்க. இப்போ இது அத்தனைக்கும் காரணம், அதாவது அங்கேருந்து ஒரு அம்மா அழகா சொல்லுது, விஜய் அந்த பக்கம் இருக்காரு, ஆப்வியஸ்லி நாங்கள் பேசுறது கேட்காது, பட் இருந்தாலும் நானும் எல்லாரையும் கத்த சொல்றேன், ஐயோ இங்கே நிலைமை சரியில்லை பாருங்க. ஒரு பய காதல் எல்லாரும் அவரோட உற்சாகத்திலே உட்கார்ந்துட்டாங்க. அவர் ஏதோ பெருசா அரசியல் புரட்சி பேச போற மாதிரி, அதுக்கெல்லாம் நாங்கள் வரல, அதை கேட்கவும் நாங்கள் வரல, விஜயை பார்க்க தான் வந்தோன்ட்டாங்க. ஒரு அங்கிருந்து அவ்வளவு கூட்டம் அதுக்காகத்தான் சார் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பேசாத அரசியலா இப்போ விஜய் உட்காந்து பேச அவர் எதுவும் சொல்லிட்டாரு, என்ன பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. டெவலப்மெண்ட் என்னத்த மேலே இங்கே இதில் விண்வெளியில் ஐடி பார்க் கட்ட போறேன்னா, இல்லை காற்றுல வந்து கட்டடம் கட்ட போறேன்னா, ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணிட்டேன் அவர் வாயாலே சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் ஒரு அசைன்மெண்ட். இப்போ இதுக்கு விஜயை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரிய பேக்ரவுண்டில் இப்போ கூட ஐயா குருமூர்த்தி வீட்டுக்கு போயிருக்காப்புல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் போகல, அவர் சார்பாக போய் எதுக்கு போயிருக்காங்க? குருமூர்த்தி யார்? அட்லீஸ்ட் ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு, அட்லீஸ்ட் ஒரு ஆளுநர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அட மேலே ஏதாச்சும் மினிஸ்டர், அட யாராவது மினிஸ்டருக்கு செக்ரட்டரி, எதுக்கு அங்கே போயிருக்காரு? வழக்கம் போல் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு வரும். என் காலில் வந்து விழுந்து கிடந்தாங்க, அந்த இதெல்லாம் வராமல். இப்போ அதுக்கு சிபிஐ என்கொயரி கேட்குறான் இல்லை, இவர் இங்கே போகிறதுக்கும் அங்கே சிபிஐ என்கொயரி கேட்குறதுக்கும், போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறதுக்கும், கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு இது கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா விஜயை எப்படியாச்சும் காப்பாற்றணும், இதுலேருந்து வெளியில் வந்துடணும். நீங்கள் லீகலாக வேணால் வெளியில் வரலாம் சார். விஜய் ஆதவர்ஜுனா தலைமறைவுன்றாங்க. தலைமறைவுக்கு போய் அது அங்கே ஏற்கனவே அந்த திருச்சியோட அந்த மதியழகனா ஆல்ரெடி வந்து அப்ஸ்காண்டு. அவர் எங்கே இருக்காது. நீங்களாம் தப்பு பண்ணலன்னா முதல்ல எதுக்கு ஓடி ஒளியணுன்றோம்? அந்த இடத்த விட்டு முதல்ல ஓடி போறப்பே தெரிஞ்சு போச்சு இல்ல தலைவனோட லட்சணம். அவ்வளவுதான். உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா அவன் தெய்வமா இருக்கலாம், ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் சட்டையில ஒட்டுன தூசி, அவ்வளவுதான். தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன ஆனாலும் அதை பற்றி எவனுக்கும் கவலையும் கிடையாது. இப்போ இந்த 40 பேருக்கு பணத்தை மட்டும் கொடுத்துட்டா லைஃப்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஜாலியா இருந்துருவாங்க. விஜய் எப்படியாச்சும் காப்பாற்றணும். அண்ணாமலை என்ன சொல்றாரு, 3 to 7 அப்படின்னா 3 to 7 எப்போ வேணாலும் வருவார். அது வரைக்கும் ஐயா நீங்க போலீஸுக்கு நீங்க எந்த இதுவும் பண்ண வேண்டாம், அங்கே உட்கார்ந்துருக்காங்க அவங்க. அப்புறம் என்ன நொன்னைக்கு 12 மணிக்கு வருவாருன்னு அதை கேட்க தெரிஞ்சா? அதுக்கு பர்மிஷன் 3 to 7 தான், 3 to 10 வச்சுக்குவான்.
12 மணிக்கு நான் வந்து கரூருக்கு வருவேன். எதுக்கு வருவேன்னு சொன்னா அதை எங்கேயாச்சும் யாராச்சும் கேட்டாங்களா? அந்த அறிவிப்பு யாரை கேட்டு கொடுத்தாங்க? அவங்க இதுலேருந்து தானே கொடுத்தாங்க. எங்கேருந்து வந்துச்சு? ஏன் அதை பண்ணல? மன்னிப்பு லேட்டா வந்ததுக்கு அவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு தானே அதுக்கு ஏன் அதையும் சேர்த்து சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுத்துருக்கணும், பிஸ்கட் கொடுத்துருக்கணும், ஜூஸ் கொடுத்துருக்கணும், அவங்கள பத்திரமா இது ஒரு பெட்டை போட்டு விரிச்சு படுக்க வச்சிருக்கணும். எதையாச்சும் சொல்லுங்க. தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் அதையும் செய்யணுமா? அங்க இருந்தவங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரம் டீஹைட்ரேட்ல உட்கார்ந்து இருந்திருக்காங்கன்னு தெரியுமா? பச்சை புள்ள பால் இல்லாம 10 மணி நேரம் காத்துட்டு கிடக்குறா. அது என்ன 2 வயசு புள்ள 10 மணி நேரம் உடம்புல இருக்க ஒவ்வொரு அந்த நீர் சத்து இருக்கு இல்லையா, எல்லா வெள்ளம் வந்து சக்கையா கிடக்கும். அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு என்ன இல்ல இதெல்லாம் கோர்ட்டுக்கு போனா இன்னும் அசிங்கமா கேட்பாங்க. வழக்கறிஞர் பெரிய மண்டை போல அவருக்கு இந்த மாதிரி அப்படியே உள்ள நோண்டி எடுத்து கொடுப்பாப்புல போல. அது எப்படிங்க 39 பேருக்கு ஒரே நைட்ல போஸ்ட்மார்ட்டம்? அதுக்கு நீ எல்லாம் என்ன எப்படி பாயிண்ட் எடுத்து பேசுவீங்க? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. கரூர், திருச்சி, சேலம் எல்லா இடத்துல இருந்தா டாக்டர்ஸை வர வச்சு அது பெரிய ஹாஸ்பிட்டல். 2வது 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது போய் அப்படி ஒரு ரூல்ஸே கிடையாது. ஃபெசிலிட்டிஸ் இருந்தா பண்ணலாம். 2வது அந்த நேரத்தில் 39 பேரையும் அவங்களுக்குள்ள பாடியா வச்சிருக்கிறது முதல்ல தப்பு. அது தெரியுமா? எவ்வளவு தூரம் கொதிச்சு போய் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அப்படியே கடப்புல போட்டு நம்மளும் காலையில வந்து சாவகாசமா நம்ம தலைவர் மாதிரி 2 நாள் கழிச்சு பண்ணிக்குவோமா? அப்படி இருக்க சொல்றீங்களா? இப்ப இதெல்லாம் இந்த கேள்வியெல்லாம் போய் கோர்ட்ல கேட்டீங்கன்னா கிளிப்பா. ஒரு ஆணையரோட அந்த அந்த இது மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ ஒரு அந்த ஆணையத்து மேல சிபிஐல தான் பண்ணணுமா? சிபிஐ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நாங்க சொல்றோம். என்ன பண்ணுவோம்? இப்ப சிபிஐ மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. ஏன் இந்த நீதிமன்றத்தை பார்த்தா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் பாடி மாதிரி தெரியலையா? இவங்க ஒரு ஆணையம் ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தா அது எங்க கொண்டு போய் கொடுக்க போறாங்க? நேரா ஐயா ஸ்டாலின் கிட்டையா? நீதிமன்றத்தில் கொடுப்பாங்கல்ல, அவங்க அதை பார்த்து ஆராய்வாங்கல்ல. இப்ப கேட்பாங்க, வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு கேட்பாங்க, என்னப்பா என்கிட்ட ஏதோ நம்பிக்கை இல்லைன்னியாம நீ எல்லாத்தையும் நல்லாத்தான் விட்டு நீயானு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இப்போ விஜயை பாதுகாக்கிறதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தானே பாதிக்கப்பட்டிருக்கார். பாவம், அவர் வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு இழப்பு இல்ல, தாங்க முடியாத ஒரு சோகம் இல்ல அவருக்கு. இனிமே மனுஷன் அரசியல வேண்டான்ட்டு போயிடுவேன். அப்படியா? இவர் அடிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குடா. உண்மையிலே இவரை வந்து அரசியல் அடிச்சு இறங்கிறதுக்கு 1000 வழி. அவருக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. திமுகவை திட்டலாம், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அவர் அடிச்சு இறங்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. அரசியல் அவர் அதை இவங்களுக்கு அரசியல் தெரியல, கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு தெரியுமான்னு கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தியல? அவருக்கு உண்மையிலே அரசியல் ஒண்ணு தெரிஞ்சிருந்தா இப்படி அனாத பணமா விழுந்து கிடக்காது 40 பேர் கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த 40 பேரோட சாவுக்கு நியாயம் கேட்கிற மாதிரி யாருமே இங்க தயாரா இல்லை. அதுக்கான வழி, அந்த வழியை அப்படியே மாத்தி விட்டு போயிட்டாங்க. அத விஜய்க்கு இந்த 40 பேர் செத்ததுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு படாத பாடுபட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்ப அவங்க சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்க, வேற எதுவும் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிபிஐ, நீதிமன்றம் அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 40 பேர் சாவுக்கு விஜய் காரணம், முழு முதல் காரணம் விஜயா, விஜய் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நன்றி.